இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இப்போ இது வேறு சார்னால பயமாக இருக்குது. இது யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க. நிறைய சாரை போட்டு இதில் எந்த சார்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க. இப்போ பத்மராஜ் பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டார். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிக்கலாம், ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர் சார் அப்படின்ட்டார். எனக்கு பகீருங்குது. என்னடா ஏற்கனவே யார் அந்த சார் யார் அந்த சார் எங்கே வந்து தேடிக்கிருக்காங்க. இது பேர் சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட வந்து நம்மளை கூப்பிட்றாம. அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம சாருன்னு சொல்கிறதே தவிர்த்துருவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால் இப்போ தான் தமிழ் வளர்க்குறானுங்க. நம்ம சார் சொன்னோம்ல, இப்போ சார் சொல்ல பயப்படுறோமா, இப்போ அவர்களுங்கள இதனால தமிழ் வளருது. இது ஒன்று தான் நம்மளுக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல் ஃபஸ்ட் சொல்லுவோம். பாடல்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள். எல்லா வரிகளும் அழகாக புரியுது. அங்கே தான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறார். இசையமைப்பாளருங்கும் போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாமல் வரிகள் தெளிவாக கேட்டால் தான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம இசையமைப்பாளர். நல்ல தம்பினாலே நல்ல இசை தான் கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாற்றிருக்காரு, இசையும் காப்பாற்றிருக்கிறாரு. அதில் அந்த ஃபஸ்ட்டு பாடல் டண்டனக்கா ஆமாம் தேவை கரெக்டாக வச்சுருக்காரு. அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். ஆமாம், சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடத்துல பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து எழுதியிருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்னை அடிச்சு விட்டாயே, இந்த மாதிரிலாம் அவர் தான் எழுதுவார். நம்ம கவி பேரரசும் அந்த மாதிரி வார்த்தை போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த பாடலாசிரியர் பேர் தமிழ் அமுதன். உண்மையிலேயே இங்கே பாருங்கள், நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், இல்லை தமிழான்னு விளையாண்டுக்கு நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் அந்த அந்த கவி பேரரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. ஸோ நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பார். இந்த படம் ஓட்டி அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல். அது பாடல் கட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாருன்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ கண்ணாசன் பாடல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோன்னா அதே வெற்றி. அப்புறம் அந்த ஐட்டம் சாங்கு நிறையா பார்த்துருக்கோம். வரிகள் கிளுகிழுப்பாக இருக்கும். இதில் வரிகள் கிளுகிழுப்பாக இல்லை, ஆடுறவங்க தான் கிளுகிழுப்பாக இருந்தாங்க. ஆமாம், டான்ஸு சூப்பர். என்ன ரசிச்சிருக்காங்க வாங்க பாருங்க. கண் கொட்டாமல் இமை கொட்டாமல் ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அதில் வரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ல வேற மாதிரி வரிகள் இருக்கும். ஐட்டம் சாங்லேயும் தத்துவ வார்த்தையில் இருந்துச்சு. அந்த இந்த காலத்தில் பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரிகள் சொல்லிச்சு. பிஞ்ச செருப்புக்கும் பணம், அறுவை சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்கில் இதெல்லாம் சொல்லலாம், சில மாம்பழமா போயிடலாம். இங்கே பழத்தை பற்றி பேசலை, பணத்தை பற்றி பேசிக்கலாம். அதனால் உன்னோட விஷயம் இந்த விழா நாயகன் நல்லது என்பவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.